வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம்மர் பம்பர் ரிசல்ட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுவரை வென்ற நம்பர்கள் மற்றும் மாவட்டங்களை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டை ஊக்கப்படுத்தவோ பொருட்படுத்தவோ இல்லை. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லோரும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி நம்பர் எந்த டிஸ்ட்ரிக்ட் விழுகு அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பார்த்திங்கன்னா 2013 2024 வரையில் ஒரு 12 வருஷமாக சம்மர் பம்பர் எந்த மாதிரி நம்பர் எந்த டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன். உங்களுக்கு அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதில் பார்த்திங்கன்னா 2 கோடியாக இருந்தது, இது இப்போ உயர்ந்து 10 கோடிக்கு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த BR 96 இதோட கெஸ்ஸிங் கூட நம்ம போட்டிருந்தோம். அது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இல்லை 1 இயருக்கு முன்னாடி இருக்கிற நம்ம வீடியோவில் போய் பார்த்தாவே தெரியும். கெஸ்ஸிங் போடுறது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குது. 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் சொல்லியிருந்தேன், 7ல் முடிகிற நம்பர் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதான் விழுந்திருக்கு. ஸோ இந்த பம்பருக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 2013 2024 வரையில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ண நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு. நான் எப்போவுமே 2 விஷயம் சொல்லுவேன். 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அது வெறும் பம்பரில் அதிகமாக வின் பண்ண நம்பர். அதே மாதிரி அதிகமாக வின் பண்ண மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் பம்பரில் 2 தான் 4 டைம் இதுவரையில் நடந்த பம்பரில் சம்மர் பம்பரில் 4 டைம் பார்த்திங்கன்னா சம்மர் 2 தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்தது 1 வந்து 3 டைம், 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 டைம் வின் பண்ணியிருக்கு. 4ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வின் பண்ணதே இல்லை. அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்லுவேன், கடைசியாக அதாவது பிரிண்ட் பண்ண சீரியலில் கடைசியாக பிரிண்ட் பண்ணுற சீரியல் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேராக அதவளுக்கும். இதே இப்போ நடந்து முடிந்த எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பரில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணது 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் அதிகமாக 1 கோடி வின் பண்ண நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே நான் பெரிய பரிசுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. இதே 2ஆம் பரிசு 3ஆம் பரிசுக்கு வந்து கடைசியாக வின் பண்ண நம்பர் வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. பட் எப்போவுமே கடைசியில் பிரிண்ட் பண்ணுற நம்பர் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரேராக தான் விழுகும். ஓகே, இப்போ அதே மாதிரி வின் பண்ண சீரியல் எந்த சீரியல் அதிகமாக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சீரியல் தான் 4 டைம் வின் பண்ணியிருக்கு, SC சீரியல். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா SB சீரியலும் SE சீரியலும் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. SA சீரியலும் ST சீரியலும் ஒவ்வொரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு. SG சீரியல் வின் பண்ணவே இல்லை இதுவரையில். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா 4ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இதுவரையில் வின் பண்ணல. அதே மாதிரி இதுவரை 12 வருஷத்தில் நடந்ததில் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ண மாவட்டம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா போன வருஷம் கண்ணூர் மாவட்டம் பையனூர் தான் வின் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி பண்ண கண்டினியூஸாக 3 சம்மர் பம்பருமே எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாலக்காடு 2 டைம் வின் பண்ணியிருக்கு. திருச்சூர் 1 டைம் வின் பண்ணியிருக்கு. காசர்கோடு 2 டைம் வின் பண்ணியிருக்கு. கோழிக்கோடு 1 டைம் வின் பண்ணியிருக்கு. கோட்டையம் 2 டைம் வின் பண்ணியிருக்கு. கண்ணூர் 1 டைம் வின் பண்ணியிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பரிசு பார்த்திங்கன்னா 2ஆம் பரிசும் போன வருஷம் BR 96. இப்போ போன வருஷத்து டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது முதல் பரிசு கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கு. 2ஆம் பரிசு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 3ஆம் பரிசு 5 லட்சத்தை பார்த்திங்கன்னா 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் 8 வின் பண்ணியிருக்கு. 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 டைமு, 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1 டைம் வின் பண்ணியிருக்கு. இதில் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எந்த ஒரு பெரிய பரிசுமே வின் பண்ணல போன டைமில். அது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன், உங்களுக்கு அதை பார்த்தாவே புரியும். அதே மாதிரி போன டைமு 2nd ப்ரைஸு 3rd ப்ரைஸு 5 லட்சத்தை வின் பண்ணதில் பார்த்திங்கன்னா பாலக்காடு திருச்சூர் பாலக்காடு பார்த்திங்கன்னா 3 டைம் வின் பண்ணியிருக்கு பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி திருச்சூர் பார்த்திங்கன்னா 2 டைம் வின் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன். அதே மாதிரி 4th ப்ரைஸ் 1 லட்சம் பார்த்திங்கன்னா கடைசி 5 நம்பரை செலக்ட் பண்ணி அதுக்கு கொடுப்பாங்க. போன டைம் 4th ப்ரைஸ் 1 லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா 23016 இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்ததாக 5000 2000 1000 500 இந்த ப்ரைஸ் தான். இதில் என்ன வருதுன்னா இருக்கிறதுலே கம்மியான பரிசு கொண்ட பம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் பம்பர் தான். மொத்த பரிசே 34 கோடி தான். இதில் அவ்வளோவா பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ரைஸ் கிடைக்குங்கிற இது கிடையாது. பட்டு நார்மலாக ரெகுலர் டெய்லி டிக்கெட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் இந்த பம்பர். இந்த பம்பருக்கு அடுத்த பம்பர் இதோட கொஞ்சம் பெரிய பரிசு
பரிசு தொகை. அதே மாதிரி 1 கோடி பரிசு பார்த்திங்கன்னா 5 இது வருது அடுத்த பம்பர். ஸோ இந்த பம்பர் முதல் முடிட்டு இன்னும் 1 மாதமே உள்ள 1.5 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் 2-3 வீடியோகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் போடுறேன். இன்னொரு 1 வீக்குள்ளேயே போடுறேன். நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் எடுங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க. ஆன்லைனில் நிறைய ஏமாற்று வேலை நடக்குது. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட்டோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.